நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கல்வாரி காட்சியை கண்டிடும் கல்மனம் கலங்கிய கரைந்திடுமே. கர்த்தாவே உம் அன்பை நினைக்கையில் எந்தன் உள்ளமும் நொறுங்கிடுதே. உருகாதோ நெஞ்சம் நெகிழாதோ கண்ணீர் பெருகாதோ. ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் ஜாஷுவா டிவி நிகழ்ச்சி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த நேரத்திலையும் நம்ம சிலுவை தியான நிகழ்ச்சியில் தியானத்துக்கு முன்பாக இருக்கிற இடங்களில் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி ஒரு விசையாக பார்ப்போம். அன்புள்ள தகப்பனே இயேசப்பா, இந்த கால வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த சிலுவை தியான நிகழ்ச்சியில் நாங்கள் இப்பொழுது தியானிக்க போகிற அந்த வசனத்தை உடைய கரங்களில் கொடுக்குறோம். யாரெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் கிரியை செய்ய நீங்கள் கிருபை கொடுங்க ராஜா. என்னை மறைத்து நீங்கள் வெளிப்படுத்துங்க. எல்லாருடைய இருதய கண்களை திறந்துருளுங்க. இயேசு முன் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாள்லையும் ஏசப்பா சிலுவையில் இயேசு நமக்கு அடைந்த வேதனைகளை குறித்து நம்ம சிறிது நேரம் தியானிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக ஏசாயா 53 அதிகாரம் 5வது வசனம். ஏசாயா 53 அதிகாரம் 5வது வசனம் இப்படியாக சொல்கிறது அந்த வசனம்: நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் சுகமானோம். வரியில் நம்ம பார்த்தோம்னா, நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, மீறுதல்கள் அப்படி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா விதிமுறை அல்லது பழக்க வழக்கங்களை கை கொள்ளாமல் இருப்பது. நம்ம தவறு அப்படிங்கிறது தெரியும், ஆனால் தெரிஞ்சும் நம்ம என்ன செய்யறதுன்னா திருப்பி திருப்பி அந்த தவறு செய்கிறது தான் எனது மீறுதல்களாக பார்க்கப்படுகிறது. அப்படியாக வேதாகமத்தில் முதலாக யாரெல்லாம் மீறுதல்கள் பண்ணா அப்படின்னு சொல்லி நம்ம சிறிது நேரம் தியானிப்போம். முதலாவதாக பார்த்தோன்னா ஆதாம் ஏவாளை பற்றி நம்ம சொல்லலாம். ஆதாம் ஏவாள் ஏசப்பா முதல் படைப்பில் சிருஷ்டிப்புகள் எல்லாத்தையும் என்ன செஞ்சாங்க, படைத்து முடித்தோடனே ஆதாம் ஏவாளை கூட்டு கொண்டு போய் தோட்டத்தில் உலாவி கொண்டு இருக்கும் பொழுது ஆதாம்கிட்ட சொல்கிறாங்க, இந்த தோட்டத்தில் நீ எதனாலும் நீ சாப்பிடு, எல்லா மரத்தின் கனியை நீ சாப்பிடு, ஆனால் நடுசில் இருக்க மரத்தின் கனியை மட்டும் நீ என்ன செய்யாத, சாப்பிடவே சாப்பிடாத அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி நீ சாப்பிட்டனா என்ன செய்வேன்னா சாகவே சாவாய் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளையை கொடுக்குற மாதிரி நம்ம பார்க்குறோம். ஆனால் ஏவாள் என்ன பண்ணிடுறான்னா சர்ப்பம் வந்து அவளை வஞ்சித்துருது. எப்படி வஞ்சிக்கிறதுன்னு பார்த்தோன்னா, நீ இதை சாப்பிட்டனா தேவர்களை போல இருப்ப, உன்னுடைய மனக்கண்கள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஏவாளை அந்த சர்ப்பம் வந்து வஞ்சிக்கிறது. இதை மாதிரி தான் நம்மளையும் என்ன செய்யுதுன்னா, அந்த பாவமான உலகத்திலையும் நம்மளையும் என்ன செய்யறா, சர்ப்பங்கள் நம்மளே வஞ்சிக்கிறபடியாக காணப்படுகிறது. இப்படி சர்ப்பம் வஞ்சித்ததுனால ஏவாள் என்ன செஞ்சிருந்தான்னு அந்த கனியை வாங்கி சாப்பிட்றதா, தானும் சாப்பிட்டது இல்லாமல் தன்னுடைய கணவருக்கும் என்ன செய்ததா கொடுத்துருதா. இதில் பார்த்தோன்னா அவனுடைய விதிமுறைகளை முதலாவது ஆதாமும் ஏவாளுமாக மீறுறாங்க. அடுத்து நம்ம பார்த்தோம்னா லோத்தின் மனைவியை குறித்து பார்க்கலாம். இது வந்து ஆதியாகமம் 19 அதிகாரத்தில் இருக்கு. சோதம் கொமோரா பட்டணம் வந்து மிகுந்த பாவத்தினால என்ன செய்யுதுன்னா காணப்படுகிறது. அந்த பாவத்தினால ஆண்டவர் அந்த பட்டணத்தை அழிக்க வரும் பொழுது லோத்தையும் லோத்தினுடைய மனைவி அவங்க குடும்பத்தை என்ன செய்யறாங்க, தேவதூதர்கள் வந்து நீங்க வெளியே போங்க, நான் அந்த பட்டணத்தை அழிக்க போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி சொல்லும்போது ஒரு விதிமுறையை கொடுக்குறாங்க. என்ன விதிமுறைன்னு பார்த்தோம்னா, நீ வந்து இந்த பட்டணத்தை விட்டு போகும்போது இந்த பட்டணம் திரும்பி பார்க்காத, அது எப்படி இருக்குன்னு சொல்லி நீ பார்க்காத, நீ உனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முன் வழியை பார்த்து நீ போ அப்படின்னு சொல்லி தேவதூதர்கள் சொல்றாங்க. ஆனா லோத்தின் மனைவி என்ன செய்யறானா, போயிட்டு இருக்கும்போது திரும்பி பார்த்துருதா. திரும்பி பார்த்து என்ன செஞ்சிருந்தானா உப்பு தினால் ஆயிரான். இதில் வந்து லோத்தின் மனைவி ஆண்டுடைய தேவதூதருடைய வார்த்தைக்கு மீறுவதாக பார்க்கிறோம். அடுத்து யாரை சொல்லலாம்னா யோனாவை பற்றி சொல்லலாம். யோனாவை ஏசப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ நினைவுக்கு போ, அந்த பட்டணத்தில் பெரிய பாவங்கள் மிகுந்து இருக்குது, அந்த பட்டணத்தை நான் என்ன செய்ய போகிறேன், அழிக்க போகிறேன், அங்கே போய் நீ என்னுடைய சுவிசேஷத்தை சொல்லு, அவனுடைய மக்கள் மன திரும்பும்படியாக நீ சுவிசேஷத்தை சொல்லு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து யோனாக்கு கட்டளை கொடுக்குறாங்க. ஆனால் யோனா என்ன செய்கிறான்னா நினைவேக்கு போகாமல் தர்ஷிஷுக்கு போகிறான். எதில் போகிறான், கப்பல் மூலமாக என்ன செய்கிறான், தர்ஷிஷுக்கு போகிறான். அப்படி தர்ஷிஷுக்கு போயிட்டு இருக்கும்போது, கப்பல் மூலமாக போயிட்டு இருக்கும்போது கப்பலில் பெரிய அலைகள் வந்து என்ன செஞ்சிருந்தானா யோனாவை கப்பல்ல இருந்து கடலை தூக்கி போடுற நிலைமைக்கு மாறிவிட்டது. கடலில் விழும்போது பெரிய மீன் வந்து அவனுக்காக என்ன செஞ்சிருக்கு, ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கு. அந்த மீன் வயிற்றுல என்ன செய்தான் யோனான்
3 நாள் பாடுபட்டான். இப்படியாக பைபிளில் நம்ம பார்க்குறோம் 3 பேர் ஆதாம் ஏவாள ஆண்டவர் என்ன சொன்னாங்க, நீ கனியை புசிக்காதங்காங்க, அவங்க புசிச்சிருந்தாங்க. லோத்தின் மனைவியை என்ன சொல்கிறாங்க, நீங்கள் யாருமே பின்னிட்டு பார்க்காதீங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் லோத்தின் மனைவி என்ன செஞ்சுதான், அவனுடைய வார்த்தைக்கு தேவதூருடைய வார்த்தைக்கு மீறி பின்னிட்டு பார்த்துருதான். அடுத்து யோனாவை சொல்கிறாரு, அவர் கீழ்ப்படியாமல் நினைவைக்கு போக சொல்கிறாரு, அவர் நினைவைக்கு போகாமல் தர்ஷிஷுக்கு போயிறாரு. இப்படியாக வேதாகமத்தில் அவங்க போகிறனால அவங்களும் என்ன செஞ்சுருக்காங்கன்னா மீறுதல்னால அவங்க அன்றைக்கே தண்டனை பெற்றாங்க. ஆனால் நம்ம செய்கிற பாவத்தினால ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா அடிக்கப்படுகிறார், காயப்படுகிறார். அவருடைய காயங்களை பற்றி நம்ம பார்த்தோம்னா முதலாவது நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய செயல்கள்னால ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா முள்முடி சூட்டப்பட்டவராக காணப்படுகிறார். ஒரு முள் குத்துனாலே நம்மளுக்கு அப்படி வலிக்கும். ஆனால் ஆண்டவர் வந்து 90 முள்களை கொண்ட ஒரு கிரீடத்தை அவர் தலையில் என்ன செய்கிறாங்க வைக்கிறாங்க. அப்படி வச்சது மட்டும் இல்லாமல் ஒரு கோலை கொண்டு அவர் தலையில் என்ன செய்கிறாங்க அடிக்கிறாங்க. அப்படி அடிக்கும் பொழுது அந்த 90 முள்களும் அவரோட தலையில போய் பயங்கர வலியினால் ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா கஷ்டப்படுகிறார். யாருக்காக கஷ்டப்படுகிறார்? நம்மளுக்காக, நம்முடைய தீய எண்ணங்களுக்காக, நம்முடைய தீய செயல்களுக்காக ஆண்டவர் என்ன செஞ்சிடறாருன்னா அந்த நாளில் பயங்கர வேதனைகளை அனுபவிக்கிறாராக நம்ம பார்க்க முடிகிறது. ஒரு தேயில் கடிச்சா நம்மளுக்கு எந்த வலி இருக்குமோ அந்த வலி தான் ஆண்டவர் ஒரு முள்முடியில பட்டது. ஆனால் 90 முள் கிரீடத்தை கொண்டதுனால அவருக்கு 90 தேள்கள் கடிச்சா எப்படி இருக்கும் அந்த வழியை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு அந்த நாளில் பெற்றிருக்காரு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா வாரினால அடிக்கிறாங்க. வாரினால் அடிக்கிறதுன்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு வாறு இருக்குன்னா அதில் 12 தோல் வாறுகள் இணைக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு வாரிலையும் 12 இரும்பு கம்பிகள் இருக்கும். அப்படி ஒரு அடி அடிக்கும்போது ஆண்டவருக்கு வந்து 12 அடிகளாக காணப்படும். இப்படியாக அவங்க என்ன செய்வாங்கன்னா தப்பூசி யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அவங்கள ஒரு தூணில் கட்டி வச்சு வலதுபுறமும் இடதுபுறமும் ஒரு போர் சேவகனை இருந்து இப்படியாக அவங்கள அடித்து கொண்டே இருப்பாங்க. அவங்களுடைய யூதர் முறைப்படி ஒருத்தங்களை என்ன செய்யலாம்னா 40 அடி வரை அடிக்கலாம். ஆண்டவர் நமக்காக 39 அடிகள் பட்டார். ஒரு அடி அடித்தாலே 12 காயங்கள் ஏற்படும். ஆனால் 39 காயங்கள் பட்டவராக 468 காயங்களாக என்ன செஞ்சார்னா ஆண்டவர் நமக்காக பட்டார். அவருடைய முதுகு எப்படி இருந்தது பார்த்தோம்னா உழுகிற நிலவன் போல ஆய்ப்பட்டதாக நம்ம வேதாகமத்தில் காணப்படுகிறது. இப்படியாக ஆண்டவர் நம்முடைய பாவத்திற்காக, நம்முடைய மீறுதலுக்காக என்ன செஞ்சார்னா காயப்பட்டார். அதுக்கு அடுத்து நம்ம பார்த்தோம்னா அவருடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். அக்கிரமம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு ஒழுங்கின்மை, ஒரு முறைகேடான செயல்பாடு குறித்து நம்ம பார்க்க முடிகிறது. இதற்கு ஆதாரமாக ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 2வது வசனமாக இப்படியாக சொல்கிறது, தேவகுமாரர் மனுஷகுமார்த்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். இதுல வந்து தேவகுமாரர் என்ற வார்த்தை எப்படி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா தேவனை அறிந்து தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றும் தேவ மக்களையே குறிப்பிடுகிறது. மனுஷகுமார்த்திகள் அப்படிங்கிற வார்த்தையை பார்த்தோம்னா தேவனை அறியாத, தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றாத பெண் பிள்ளைகளை பற்றி குறிக்கப்படுகிறதாக நம்ம காணப்படுகிறது. இப்படி அவங்க வந்து தேவனை அறிந்த பிள்ளைங்கள் வந்து தேவனை அறியாத பிள்ளைங்களை திருமணம் செய்யும் பொழுது அவருடைய வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாக மாறிவிடுகிறது. அவருடைய தலைமுறைகளும் என்ன செய்து ஒரு கேள்விக்குறியாக காணப்படுகிறது. அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பின்தங்கிவிடைய நிலைமையாக காணப்படுகிறது. இப்படியாக அந்த காலத்துல என்ன செஞ்சிருக்காங்கன்னா தேவனை அறியாத மக்களும் தேவனை தெரிஞ்சு கொள்ளவங்களும் என்ன செஞ்சிருக்காங்க திருமணம் பண்ணியிருக்காங்க. அந்த பாவங்களும் செஞ்சிருக்காங்க. அதுவும் மட்டும் அல்லாமல் இந்த காலத்திலே நம்ம பார்த்தோம்னா அநேக பிள்ளைங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை விழுந்து என்ன செய்யறாங்க சிக்கி கொண்டு தவிக்கிறாங்க. அடுத்து என்ன அக்கிரமம்னு சொல்லி பார்த்தோம்னா யாத்ராகமம் 32 அதிகாரத்தில் இப்படியாக குறிப்பிடுகிறது. யாத்ராகமத்தில் மோசே வந்து மோரியா மலையில் வந்து அவருடைய 10 கற்பனைகளை வாங்க சென்று கொண்டு இருக்கும் பொழுது வந்து ஆரோன் வந்து இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்தி கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்போ வந்து இஸ்ரேல் ஜனங்கள்லாம் சொல்லுவாங்க, எங்களுக்கு ஒரு தேவனை நீங்கள் உண்டாக்குங்க. மோசே வந்து என்ன ஆனான்னு தெரியல, ஆனால் நாங்கள் வந்து இப்போது எங்களுக்கு ஒரு தேவன் வேணும் அப்படின்னு சொல்லி ஆரோன்ட்ட வந்து கேட்கும்போது ஆரோன் இவங்களோட நச்சரிப்பு தாங்க முடியாமல் என்ன செஞ்சிருந்தாருன்னா நீங்கள் காதில் போட்டிருக்க, அவங்க கழுத்தில் போட்டிருக்க பொண்ணு எல்லாத்தையும் கலத்தி தாங்க, நான் வந்து இப்போ ஒரு நெருப்பில் போட்டு அதுதான் நம்மளுக்கு ஒரு கன்றுக்குட்டியை உருவாக்குவோம், அதுதான் நம்மளுடைய தேவன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம் வணங்குவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ ஆனால் ஆண்டவர் அதுக்கு முன்னால் என்ன சொல்லியிருந்தாரு, யாத்ராகம் 20ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல நீங்கள் எனக்கு ஒப்பாக வெள்ளினாலும் தெய்வத்தையும் பொன்னிலான தெய்வத்தையும் நீங்கள் உண்டாக்காதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் இங்கே பார்த்தோன்னா இஸ்ரேல் ஜனங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஒரு தேவன் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லி ஒரு
விக்கிரகத்தை என்ன செய்யறாங்க, வணங்கி கொண்டு இருக்கிறாங்க. உண்மையுள்ள தேவன் வந்து, உயிருள்ள தேவன் வந்த அவங்க தான் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வந்தாங்க. அதை மறந்து அந்த ஜனங்கள் என்ன கேட்குறாங்கன்னா, எங்களுக்கு ஒரு தேவன் வேணும், நாங்கள் அவங்களை வழிபடணும், ஒரு விக்கிரகத்தை என்ன செய்யறாங்க, வழிபடுகிறாங்க. இப்படியாக அவங்க வந்து என்ன செய்யறாங்க, அக்கிரமம் செய்கிறவர்களாக என்ன செய்யறாங்க, காணப்படுகிறாங்க. இதனால ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா நொறுக்கப்படுகிறார். எப்படி நொறுக்கப்படுகிறார்னு சொல்லி பார்த்தோம்னா, கல்வாரி மலையில சிலுவையில நம்மளுக்காக என்ன செஞ்சார், ஆண்டவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். அவருடைய வலதுகையிலும் இடதுகையிலும் ஆணைகள் கடாவப்பட்டவராய் காணப்படுகிறார். அந்த சிலுவையோட எடையை மட்டும் பார்த்தோம்னா 150 கிலோ எடையை ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு, கல்வாரி மலைக்கு சுமந்து கொண்டு வந்தாரு. அது மட்டும் இல்லாமல் அப்பொழுது அவரை வாரினால அடிக்கிறாங்க. அவர் தலையில முள்முடி சூட்டப்பட்டவராய் காணப்படுகிறார். வலது கையிலும் இடது கையிலுமாக ஆணைகளை சூட்டப்பட்டவராய் காணப்படுகிறார். அவருடைய கைகளையும் கால்களையும் ஆணிகளை பார்த்தோன்னா 5 முதல் 7 இன்ச்சு வரையிலான ஆணிகள் கடப்பட்டவராய் நம்மளுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக என்ன செய்தார், ஆண்டவர் தொங்கிக் கொண்டே இருக்கிறார். அப்பொழுது அவங்களுடைய போகிறவரும் வருகிறவரும் ஆண்டவரை பார்த்து தூஷிக்கிறாங்க. நீ தேவனுடைய குமாரன் தானே, உன்னை நீ ரட்சிக்க உனக்கு திராணி இல்லை, நீ எப்படி எங்களை ரட்சிப்ப, இப்பொழுது நீ இறங்கி வா அப்படின்னு சொல்லி அவரை என்ன செய்யறாங்க, ஏளனமான பேச்சினால ஆண்டவர் என்ன செய்யறாங்க, தூஷிக்கிறாங்க. ஆனாலும் ஆண்டவர் நமக்காக ஒரு வார்த்தையை என்ன செய்ய பேசவே இல்லை. நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக ஆண்டவர் வாய்களை திறவாதவராய் அந்த நாள்ல காணப்பட்டார். கடைசி நிமிஷம் கூட ஒரு சொட்டு ரத்தம் கூட நம்மளுக்காக தான் என்ன செஞ்சார், ஆண்டவர் சிந்தி மறித்தார். அவர் சிலுவையில் நிற்கும் போது அவரால் பேசக்கூட முடியாத சூழ்நிலையை காணப்படுகிறது. ஆனாலும் அதுலேயும் நம்மளுக்காக 7 வார்த்தைகளை சொல்லி ஆண்டவர் அன்றைக்கு மறித்தவராக காணப்பட்டார். அடுத்து நமக்கு பார்த்தோம்னா, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினே அவர் மேல் வந்தது. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை. யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் இப்படியாக குறிப்பிடுகிறது, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் ஆண்டவர் சொல்லுகிறார். மனுஷங்கிட்ட போய் நம்ம இப்போ வந்து ஒரு உதவின்னு கேட்டோம்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, நாளைக்கு வாங்க செய்கிறேன், நாளைக்கு போய் கேட்டோன்னா மறுநாள் வாங்க உங்களுக்கு நான் செய்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்வார்னா, வாக்கு கொடுத்தாருன்னா வாக்கு மாறாத ஆண்டவராக இருக்கிறார். நம்ம இப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டோம்னா நிச்சயமாகவே நம்மளுக்கு பதில் கொடுக்கிறவராக என காணப்படுகிறார். அன்னைக்கு ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட கேட்டாரு, ஏசப்பா சொன்னாங்க, நிச்சயமாக உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொன்னாங்க. நீ வானத்து நட்சத்திரை போலவும் கடற்கரை மணலை போலவும் திரளாய் உன்னை பெருக பண்ணுவேன்னு சொன்னாங்க. ஆனாலும் ஆபிரகாமுக்கு அன்றைய நாள் என்ன செய்யல, குழந்தை இல்லை. ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தை அவங்க நம்பி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சாருடைய கர்ப்பத்தை திறந்தவராக காணப்பட்டார். சாராளுக்கு 90 வயதிலையும் ஆபிரகாமுக்கு 100 வயதிலையும் ஈசாக்கு என்ற ஒரு மகனை ஆண்டவர் என்ன செஞ்சார், வாக்குத்தத்தை கொடுத்த ஆண்டவர் என்ன செய்தார், கொடுத்ததை ஆண்டவர் நிறைவேற்றினார். இப்படியாக ஆண்டவர் சொன்னார். அதை நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது உலகம் கொடுக்குற சமாதானத்தை இல்லை, என்னுடைய சமாதானத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். நம்மளுக்கு என்ன தேவைகள் இருக்குது, நம்முடைய காரியங்கள் எதனால் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை நம்ம நோக்கி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த காரியத்திலையும் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அடுத்து அந்த வசனத்தில் கடைசி நம்ம பார்த்தோம்னா, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதற்கு ஆதாரமாக நம்ம யாத்ராம புஸ்தகத்தில் 15ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம்னா, இஸ்ரவேல ஜனங்களை மோசே என்ன செய்கிறாரு, செங்கடலை தாண்டி வழி நடத்தி கொண்டு வந்துட்டு இருக்காரு. அப்படி வழி நடத்தி 3 நாள் என்ன செய்கிறாங்க, பிரயாணம் பண்ணி கொண்டு வராங்க. அவங்களால என்ன செய்ய, தண்ணி ரொம்ப தாகம் எடுக்க, அவங்களால தண்ணியே குடிக்க முடியல. அப்போ மாறா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு என்ன செய்கிறாங்க, அப்படி வர்றாங்க. அப்படி வரும் பொழுது அந்த மாறானுள்ள தண்ணீரை குடிச்சுப்பாங்க. தண்ணீர் ஃபுல்லாக என்ன செய்யுது, கசப்பாக இருக்குது. உடனே ஜனங்கள் எல்லாரும், இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயிட்ட போய் முறையிடுதாங்க, எங்களுக்கு குடிக்க கூட என்ன செய்யல, தண்ணி இல்லை, நாங்கள் அங்கேயே இருந்திருக்கலாமே, எங்களை எதுக்கு இப்படி கூட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி மோசேயிட்ட முறுமுறுக்கும் பொழுது மோசே வந்து ஆண்டவரை நோக்கி என்ன செய்யறாருன்னா ஜெபிக்கிறாரு. அப்படி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு மரத்தை காமித்து, இந்த மரத்தை கொண்டு போய் அந்த தண்ணியில போடு, மாறாவின் தண்ணீர் என்ன செய்யறோம், மதுரமாய் மாறிடும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அதே மாதிரி மோசே என்ன செஞ்சிடறாருன்னா, அந்த மரத்தை எடுத்து தண்ணியில கொண்டு போய் போட்டோடனே அந்த தண்ணி எல்லாரும் என்ன செய்யறாங்க, குடிக்கிறாங்க. அப்படி குடிக்கும் பொழுது அந்த கசப்பாயெல்லாம் என்ன செஞ்சுட்டு மாறிவிட்டது. இப்படியாக ஆண்டோடைய சத்தத்தை கேட்டு அவருடைய பார்வைக்கு நலமானதை செய்து அவருடைய கட்டளைகளுக்கு நம்ம செவி கொடுத்தோம்னா எகிப்தியருக்கு வர பண்ணின வாதை ஒன்றையும் நம்மளுக்கு என்ன செய்ய மாட்டாரு, வர பண்ண மாட்டார். இப்படியா வியாதியிலிருந்து உண்டாகும் கசப்புகளை நீக்கி நம்மை சிலுவைநாதர் நம்மை குணமாக்க வல்லவராக இருக்கிறார். இந்த உலகத்தையே சிருஷ்டித்தவர் யார் தான், நம்முடைய ஆண்டவர் தான். ஆனால் அவருடைய தழும்புகளை மறைய வைக்கிறதுக்கு அவருக்கு லேசான காரியம் தான். ஆனாலும் என்ன செய்யறார், நம்ம இந்த வார்த்தை நிறைவேற்றும்படியாக அவருடைய தழும்புகளை
தழும்புகளால் குணமாகிறோம் என்கிற வார்த்தை நிறைவேற்றும்படியாக ஆண்டவர் வந்து என்ன செய்யறாருன்னா அவருடைய தழும்புகளை மறைக்காம நம்மளுக்காக என்ன செஞ்சாருன்னா தழும்புகளை ஏற்றுக்கொண்டவராக காணப்படுகிறார். கடைசியாக ஒரு சிறிய கதைகளை மாத்திரம் சொல்லி இதை முடிக்க ஆசைப்படுகிறேன். இது வந்து ஒரு உண்மை சம்பவம். பல வருடங்களுக்கு முன்பாக ஜான் என்கிற ஒரு தம்பி வந்து என்ன செஞ்சிருக்காருன்னா கப்பல் பிரயாணத்துல சென்று கொண்டு இருக்கிறார். அவர் போயிட்டு இருக்கும் பொழுது அவருக்கு வந்து வியாதினால ரொம்ப கஷ்டப்படுகிறார். அப்படி கஷ்டப்படும் போது மரண பயமும் நம்முடைய நித்திய வாழ்வு குறித்து ஒரு பயமும் அவருக்கு என்ன செஞ்சிச்சு ஏற்பட்டது. இதனால அவங்க தனக்கு கீழே உள்ள அதிகாரியை கூப்பிட்டு எனக்காண்டி என்ன செய்யுங்க ஜெபிங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த அதிகாரிகள் வந்து சொல்றாங்க எங்களுக்கு ஜெபிக்கன்னா என்னன்னு தெரியாது, எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்டயே கேட்குறாங்க. உடனே அவர் சொல்றாரு இந்த வேத புத்தகத்தை எடுத்துட்டு வந்து எனக்காக வாசிங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனால் அவங்களுக்கு என்ன செய்யல, அதை பத்தி அந்த வேத புத்தகத்தை பத்தி அவங்களுக்கு அந்த அறிவு அவங்களுக்கு இல்லை, அதனால எங்களுக்கு இதை பத்தி தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ ஒருத்தரையா கேட்கும் பொழுது அந்த கப்பல்ல ஒரு தேவ மனிதர் என்ன செய்யறாரு இருக்கிறாரு. அவரை கூட்டு வந்து இவருக்காண்டி ஜோம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது இவர் வந்து நான் உங்களுக்காண்டி ஒரு வசனம் வாசிக்கிறேன், அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஜோம் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. சரி அப்ப எங்களுக்கு வசனம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னோடனே அவர் இதே தான் சொல்றாரு. ஏசாயா 53 அதிகாரம் 5வது வசனத்தை சொல்றாரு. நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்ட, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் அப்படிங்கிற வசனத்தை வந்து அவருக்கு சொல்லி கொடுக்குறாரு. அப்போ அப்படி சொல்லி கொடுக்கும். அப்போ இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு எனக்கு நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னோடனே அவர் சொல்றாரு நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அப்படின்னா நம்ம செய்கிற பாவம், நம்முடைய அக்கிரமம், நம்ம தெரிஞ்சே நம்ம தப்பு பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி கொடுத்துருக்காரு. அப்போ கடைசியில் சொல்கிறாரு இதோடைய இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு சிறு பையன் வந்து என்கிட்ட வேலை பார்க்குறான். அவன் வந்து ஒரு விலையுறந்த கண்ணாடி பொருள் என்ன செய்யறதான் கீழே போட்டு உடச்சிருந்தான். அப்போ வந்து உடச்சிட்டு என்கிட்ட வந்து திருப்பி என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு வந்து அந்த பையன் வந்து கேட்கும்போது நான் என்ன செஞ்சிருந்தேன், அந்த பையனுக்கு மன்னிப்பு கொடுத்துருந்தேன். இப்போ வந்து இந்த தேவ மனிதர் வந்து ஜான்கிட்ட கேட்குறாரு இப்போ மன்னிப்பு கொடுத்துட்டேன், அதோடைய விலை கிரயம் என்ன அப்படின்னு கேட்கும்போது அந்த கண்ணாடி பொருள் உடைஞ்சிச்சுல அதோடைய விலை கிரயம் தான் இதோட விலை கிரயம் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரிதான் நம்முடைய பாவம் என்ன செய்யுது மன்னிக்கப்படணும்னா அதற்கு ஒரு இரத்த பலி தேவைப்பட்டது. அதற்காக தான் பிதாவாகிய தேவன் என்ன செய்தார்னா தம்முடைய ஒரே குமாரனை என்ன செய்தார் சிலுவையில் அடிக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி அந்த தேவ மனிதர் வந்து ஜான்கிட்ட சொல்லும் போது ஜான் வந்து தன்னுடைய தப்பு, தன்னுடைய பாவங்கள், தன்னுடைய குற்றங்கள் எல்லாத்தையும் உணர்ந்தவராய் அவர்கிட்ட அறிக்கை சொல்றாரு. அப்போ வந்து தேவ மனிதர் சொல்றாரு நீ ஏன்ட்ட சொல்ற நம்ம ஏசப்பாட்ட நம்ம சொல்லுவோம் ஜெபிப்போம், ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் வந்து உடைய பாவங்களை மன்னிக்கிறவராக என்ன செய்றார் காணப்படுகிறார் அப்படின்னு சொன்னோடனே அப்ப நீங்க எனக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஜான் வந்து தேவ ஊழியர்கிட்ட கேட்கிறாரு. உடனே தேவ ஊழியர் சொல்றாரு இந்த வசனத்தை வைத்து உங்களுக்கு நான் ஜெபிக்க கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. எப்படின்னா நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு இருக்கலாம். அப்போ ஜான் மீறுதல் நிமித்தம் ஏசு காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் இருக்குல்ல, அதுல வந்து ஜான் அக்கிரமங்கள் நிமித்தம் ஏசு நொறுக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா அவன் தேவ மனிதர் சொல்ல அந்த ஜான் என்ன செய்தான் திருப்பி ஜோம் பண்றான். அப்படி ஜோம் பண்ணும் பொழுது அவனுடைய மனதில் இருக்கிற பாரங்கள், அவன் செய்த தவறுகள், அவனுடைய பாவங்கள் எல்லாம் அவன் கண் முன்பாக வந்தோடனே அவன் அறிக்கை பண்ணி ஜெபிக்கும் பொழுது அவனுடைய மனம் இலகுவாக காணப்படுகிறது. இப்படியாக கப்பல் பிரயாணத்துல ஒவ்வொரு நாளும் அவன் ஜெபிச்சு கொண்டே இருக்கும் பொழுது வந்து அவனுடைய மனப்பாரங்கள் எல்லாம் என்ன செஞ்சு குறைஞ்சு கொண்டே வருது. அவனுடைய வியாதிகள் பூரண சுகம் பெற்றான். அவனுக்கு மரண பயம் நீங்கிச்சு. அவனுக்கு ஒரு இந்த நித்திய வாழ்வு குறித்த ஒரு பயம் என நீங்கி பூரண சுகம் பெற்றவனாக காணப்பட்டான். அதே மாதிரிதான் நாமளும் ஆண்டவரை நோக்கி ஒவ்வொரு நாளும் அவனுடைய சிலுவையை நம்ம சுமக்க இசப்பா எனக்கு பலன் தாங்க, இசப்பா நானும் பாவிதான், என்னுடைய பாவங்களை மன்னித்துருங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய பாவங்களையும் நம்முடைய மீறுதல்களையும் நம்முடைய அக்கிரமங்களையும் மன்னிக்கிறவராக காணப்படுகிறார். அவர் இருக்கிற இடங்களை கண்களை மூட்டி நம்முடைய பாவங்களை ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இறக்க பெறுவான்னு சொன்ன வசனத்தின்படி இந்த வேளையில இசப்பா நாங்க செய்த பாவங்களோ செய்யாத பாவங்களோ எங்களுக்கு கண் முன்னால கொண்டு வாங்க ராஜா. இசப்பா ஒவ்வொரு நாட்களும் இந்த பாவங்களை குறித்து இசப்பா நாங்க எங்களுடைய பாவங்களை விட்டு விட கிருபை கொடுங்க. உங்களுடைய கிருபை மாத்திரம் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசு மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.